Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாமிரபரணி தடுப்பணை பகுதியில் உள்ள பாலம் சேதமடைந்துள்ளதால் அசம்பாவிதம் நிகழ்வதற்குள் சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 2 ஆண்டுகளுக்கு முன்பு அப்பகுதியில் பெய்த கனமழையால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் ஸ்ரீவைகுண்டம் அணைக்கு அருகில் உள்ள கரைகள் மதகுகள் பாதிக்கப்பட்டு இதுவரை சரி செய்யப்படாத நிலையில் தற்போது பெய்துள்ள கனமழையால் கிருஷ்ணன் கோவில் பகுதியில் உள்ள பாலம் சேதமடைந்து இரும்பு கம்பிகள் வெளியே தெரிந்து வருகிறது. எனவே விபத்து ஏற்படுத்த முன் உடனடியாக புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட 4 சிறுவர்கள் உட்பட 5 பேர் சிக்கினர். நாகர்கோவிலில் தக்கலை உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து இருசக்கர வாகனங்கள் திருடு போவதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் இதுகுறித்து விசாரணை நடைபெற்றது. அப்போது கோட்டையடி பகுதியைச் சேர்ந்த மாரியப்பன் மற்றும் 4 சிறுவர்கள் இருசக்கர வாகனங்களை திருடி குறைந்த விலைக்கு விற்று செலவு செய்தது தெரியவந்தது. இதையடுத்து 5 பேரும் பிடிபட்ட நிலையில் 7 இருசக்கர வாகனங்களும் சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் முற்றிலும் செயலிழந்து போன ஏவல் துறையினரால் வாகன திருட்டுக்கள் மலிந்து விட்டதாக மக்கள் குற்றம் சாட்டினர். திருவள்ளூரில் தொடர் மழை காரணமாக சாலைகள் சேதமடைந்துள்ளதால் பள்ளி மாணவர்கள் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம், நகராட்சி அலுவலகம், பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆகிய பகுதிகளில் சாலைகள் மிகவும் சேதமடைந்துள்ளது. இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்தில் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் விபத்துகள் ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் அசம்பாவிதம் நடைபெறுவதற்கு முன்னர் உரிய நடவடிக்கைகளை எடுக்கவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் குற்றாலம் மெயின் அருவியில் 6 நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் குற்றாலம் உள்ளிட்ட முக்கிய சுற்றுலா அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது வெள்ளப்பெருக்கு குறைந்துள்ளதால் அருவிகளில் நீராட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஐயப்ப பக்தர்கள் சீசன் தொடங்கி இருப்பதால் ஏராளமான பக்தர்கள் அருவியில் நீராடி மகிழ்கின்றனர். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே வயலுக்கு சென்ற விவசாயி காட்டுப்பன்றி தாக்கி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சை மாவட்டம் கபிஸ்தலத்தைச் சேர்ந்த நாகராஜ் என்ற விவசாயி வலங்கைமான் அருகே மதகரம் பகுதியில் உள்ள தனது விவசாய நிலத்தை பார்வையிட சென்றுள்ளார். அவர் திரும்பி வராததை அடுத்து அவரது மகன் தேடிய போது வயலில் உயிரிழந்து கிடந்தது தெரிந்தது. நாகராஜ் காட்டுப்பன்றி தாக்கி உயிரிழந்திருப்பதாக தெரியவந்த நிலையில் விடியாத அரசு அதிகாரிகள் போர்க்கால அடிப்படையில் காட்டுப்பன்றிகளை தடுக்க நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் உள்ள தனது வீட்டை ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டுமென தையல் தொழிலாளி வலியுறுத்தினார். முதலைப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ரெங்கராஜ் என்ற தையல் தொழிலாளி தனது மனைவி இறந்த நிலையில் 2 மகள்கள் மற்றும் அவரது வயதான தாயாருடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் தற்போது பெய்து வரும் மழை காரணமாக அவரது ஓட்டு வீட்டின் பின்பகுதி முற்றிலும் இடிந்து விழுந்த நிலையில் முன்பகுதி எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் உள்ளதாக கூறப்படுகிறது. எனவே விடியாத திமுக அரசு அதிகாரிகள் தனது வீட்டினை பார்வையிட்டு உரிய நிவாரணம் வழங்க வலியுறுத்தினார். தெருநாய்களை கட்டுப்படுத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் ஸ்டாலின் மாடல் அரசு அலட்சியமாக இருப்பதால் திருப்பூர் மாவட்டம் வரதப்பம்பாளையம் கிராமத்தில் பட்டியில் அடைத்து வைத்திருந்த 30 செம்மறியாடுகளை தெருநாய்கள் கடித்ததில் 5 செம்மறியாடுகள் பலியானதோடு 8 ஆடுகள் படுகாயமடைந்தன. திருப்பூர் மாவட்டத்தில் ஆடுகளை நாய்கள் கடித்து கொன்று வருவது தொடர்கதையாக இருந்து வருவதை கட்டுப்படுத்தவில்லை என குற்றம் சாட்டிய விவசாயிகள் உடனடியாக விடியாத ஸ்டாலின் மாடல் அரசு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தினர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே சோழர் காலத்தைச் சேர்ந்த அரிய வெள்ளி நாணயம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. உளுந்தூர்பேட்டை தென்பெண்ணை ஆற்றில் தொல்லியல் துறையினருடன் இணைந்து கல்லூரி மாணவர்கள் மேற்புற கள ஆய்வு மேற்கொண்ட போது வெள்ளி நாணயம் ஒன்றை கண்டெடுத்தனர். சுமார் 4.5 கிராம் எடை கொண்ட நாணயத்தை ஆய்வு செய்தபோது அதில் ஸ்ரீ ராஜராஜ என்ற பெயர் பொறிக்கப்பட்டிருந்த நிலையில் அது மாமன்னர் ராஜராஜ சோழன் காலத்தைச் சேர்ந்தது என ஆய்வாளர்கள் தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே மலை கிராம பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு மாதத்திற்கு ஒருமுறை கூட செவிலியர்கள் வருவதில்லை என கிராம மக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். மஞ்சள் பரப்பு மற்றும் வெள்ளிக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வரும் நிலையில் மருத்துவர்கள் செவிலியர்கள் சரியாக வருவதில்லை என்றும் ஆரம்ப சுகாதார நிலையமும் உரிய பராமரிப்பில்லாமல் புதர்மண்டி காணப்படுவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் கர்ப்பிணி பெண்களும் முதியோர்களும் குழந்தைகளும் கடும் பாதிப்படைவதாக தெரிவித்துள்ள கிராம மக்கள் விடியாத அரசின் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளனர்.
நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அருகே ஆந்தக்குடி ஊராட்சியில் சாலை வசதி செய்து தரக்கோரி 4 ஆண்டுகளாக கோரிக்கை வைத்தும் எவ்வித நடவடிக்கையும் இல்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வடக்கு தெரு ஏரிக்கரை பகுதியில் முறையான சாலை வசதி இல்லாததால் நெல் மற்றும் உர மூட்டைகளை ஏற்றிச் செல்ல இயலாத நிலை உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் ஆட்சியர் உட்பட அனைத்து அதிகாரிகளிடத்திலும் மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் இல்லாததால் மக்கள் அதிருப்தியடைந்துள்ளனர். பகுதியில் பார்த்தீங்கன்னா சாலை வசதி கிடையாதுங்க. ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் அறுவடை செய்யும் நேரத்தில் எங்களுக்கு இது போன்ற சாலைகள் இல்லாமல் நெல் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப மிகவும் சிரமமாக இருக்குது. இந்த சாலைக்காக கிட்டத்தட்ட நானும் அரசாங்கத்திடம் 5 ஆண்டுகளாக நானும் மனு கொடுத்து தான் இருக்கேன். 2022 இன்ன வரலும் மனு கொடுத்து தான் இருக்காங்க. மனு தான் போகுது வழியாக வேற எந்த விதமான நடவடிக்கை. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் பேருந்துகளை இயக்கும் நேரம் தொடர்பாக 2 தனியார் பேருந்துகளை சாலையின் நடுவே நிறுத்திய நடத்துனர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பயணிகள் அவதியடைந்தனர். சிதம்பரத்திலிருந்து நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறைக்கு 2 தனியார் பேருந்துகள் புறப்பட்டுள்ளன. அப்போது ஒரு பேருந்து ஏற்கனவே தாமதமாக எடுக்கப்பட்டதுடன் மற்றொரு பேருந்துக்கு வழிவிடாமல் சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சிதம்பரம் அரசு காமராஜர் மருத்துவமனை முன்பு திடீரென பேருந்துகளை நிறுத்தி நடத்துனர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் கல்லூரி மாணவர்கள் பணிகளுக்கு செல்வோர் கடும் அவதிக்குள்ளாகினர். கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளையில் உள்ள ஒரு வீட்டிற்கு செல்லும் வழியை பாறை கழிவுகளை கொட்டி அடைத்ததால் பாதை வசதியின்றி தவிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. களியக்காவிளை சோதனைச் சாவடி அருகே வசித்து வரும் ரஷிதா என்பவரின் வீடு சாலையில் இருந்து பள்ளமான இடத்தில் அமைந்துள்ளதால் படிக்கட்டுகள் அமைத்து பாதையாக பயன்படுத்தி வருகின்றனர். இந்த பாதையை அபகரிக்கும் நோக்கில் சிலர் லாரியில் பாறை கழிவுகளை ஏற்றி வந்து கொட்டி படிக்கட்டுகளை அடைத்துள்ளனர். இதுகுறித்து சிசிடிவி ஆதாரத்துடன் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் விடியாத அரசின் கேபிள் துறையினர் குற்றவாளிகளுக்கு துணை போவதாக குற்றம் சாட்டினர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள விளக்கொளி பெருமாள் கோவிலின் தெப்ப உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கார்த்திகை மாத திருவோண நட்சத்திரம் கூடிய நன்னாளில் நடைபெற்ற தெப்ப உற்சவத்தில் ராமானுஜரின் பிரதான சீடரான வேதாந்த தேசிகன் உடன் ஸ்ரீதேவி பூதேவி தாயார் மற்றும் மரகதவள்ளி தாயார் சமேதர் விளக்கொளி பெருமாள் ஆகிய 5வரும் மங்கள வாத்தியங்கள் முழங்க வான வேடிக்கைகளுடன் தெப்பத்தில் எழுந்தருளினர். கோவில் குளமான லட்சுமி சரஸ்வதி திருக்குளத்தில் 7 முறை வலம் வந்தனர். இந்த தெப்ப உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே உள்ள அம்பலத்தாடி கிராமத்தில் 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிற்கால பாண்டியர் பெருமாள் கோவில் சிலைகள் மற்றும் கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அம்பலத்தாடி பகுதியில் கள ஆய்வு செய்தபோது கிபி 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாண்டியர் கால கல்வெட்டு, பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவி, கருடாழ்வார் போன்ற 10 வகையான சிலைகள் சிதைந்த நிலையில் கண்டறியப்பட்டுள்ளதாக ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர்.